என்னமோ இந்த 3 பெண்களும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. சரி உங்கள் பொண்ணு பிரசவத்துக்கு ரெடியாக இருக்குன்னு வைங்க, பிரசவத்துக்கு அது மாமனார் வீட்டில் கூப்பிட்டு போயிடுவாங்க. அது ஒரு 3 மாதம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். என்னங்க அதுவும் இல்லையா? 3 மாதம், சில பேர் 7வது மாதமே போயிரு, ஏன் போ அங்கே நல்ல சாப்பாடு தருவாங்க. எனக்கு 3 நாள் போட்டாங்கல்ல, இல்லை ஓசிக்கிஞ்சியா போடு அப்படின்னு 3 நாள் அனுப்பி விட்டுருவான் 3 மாதம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் வரும். இப்போல்லாம் போயிட்டு திருப்பி வந்துடுறாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் இன்னும் வேலைக்கு போகிறது 3 மாதம் முன்னாடியே எடுக்கிறதில்ல, பிரசவத்துக்கு பிறகு தான் லீவ் எடுக்கிறாங்க. அதனால் பின்னாடியே வந்துடுது. எப்படியோ பிரசவ செலவு மாமனார் செலவு அங்கே கூட்டு போயிடறாருன்னு வச்சுக்கோமே. இன்றைக்கி பிரசவத்துக்கு அது ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குனோடனே உங்களுக்கு ஃபோன் வருமா வராதா? வரும்லங்க, வரும்ல. நம்ம வாரிசு நீங்கள் இங்கேருந்து ஒரு வண்டியை பிடிச்சி ஓடணும், போய் அங்கே அந்த ஆஸ்பத்திரி வாசலில் நிற்கணும். மாமனார் உள்ளுக்கு அப்படியே நிற்பார். மச்சினை இருந்தானா கொஞ்சம் தைரியம், அவன் கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவான். மாமனார் அங்கே கையில் அந்த ரெடியாக இருப்பார் ரூபாயோட. இப்போ நம்ம வெளியில் நிற்கிறோம், உள்ளே அந்த அம்மா இருக்குது. இப்போ ஒரு ஆண் ஜாலியாக இருப்பானா பதட்டத்தில் இருப்பானா? இங்கே எத்தனையோ பேர் எல்லாரும் இந்த நிலையை அனுபவிச்சுருப்பீங்க. ஜாலியாக இருப்பானா? இருக்கட்டும், ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணு, பிரியாணி வாங்கிட்டு வாயா சாப்பிடுவோம். அவ ஒரு 2-4 மணி நேரமாக கத்திட்டு கிடக்கா உள்ள, அவள் பாட்டு கிடக்கட்டும், அவள் கஷ்டம் அவள் அனுபவிக்கிறா. அதுக்காக நான் பட்னியாக இருப்பேனா அப்படியே சொல்லுவான்? வாசல்லே நிற்பானா இல்லையா? ஐயா நிற்பானா இல்லையா? அங்கேருந்து வெள்ளை சட்டை வெள்ளை ட்ரெஸ்ஸில் வர்ற அத்தனை பேர் அவன் கண்ணுக்கு தேவதை மாதிரி தானே தெரியும். ஒரு தேவதையாவது நல்ல செய்தி சொல்லாதா என்று கோயில் வாசலில் காத்திருப்பவனை போல அந்த ஆஸ்பத்திரி வாசலில் ஒவ்வொரு ஆணும் நிற்கிறானா? என்னம்மா மேடம் 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 அந்த 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 பொண்ணு மேடம், அப்புறமா சொல்கிறேன். பின்னாடியே போவான் பிச்சை எடுக்கிற மாதிரி. சார் வேலை இருக்குது சார், கொஞ்சம் நேரம் இருங்க சார், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது சார். அதுக்கு இவன் எங்கே ஒய்ஃப் இல்லை, இன்னொரு கேஸு, அங்கே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அந்தம்மா மொத்தத்துக்கு கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அழுத ஆண்கள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை ஆண்கள் அழுவான் தெரியுமா? லேபர் வார்டுன்றது பெண்ணுக்கு மட்டும் இல்லையா, லேபராக வெளியில் வேலை செய்கிறான் பாருங்க, அவனுக்குமே லேபர் வார்டு கஷ்டமாக இருக்கும். அவன் கண்ணில் கண்ணீர் வரும். ஐயோ இந்த சண்டாடி கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுன்னு சொன்னேன், ராத்திரி எந்திரிச்சு தின்னா, அதுதான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டாவது கண்ட சாமின்னு சொல்லி கும்பிடுவா. சாமி பழனிக்கு நான் வர்றேன், பாத யாத்திரையே வர்றேன், அவளை பத்திரமா மட்டும் கொடுத்துருன்னு வேண்டாதவன் ஒருவன் கூட இல்லை. எதை மறந்துடாது, ஒருவன் கூட இல்லை. இப்படி வேண்டிக்கிட்டானா அவன் தான் கணவன். அவன் அந்த குடும்பத்துக்காக எதுவுமே செய்யலையா? ஷாப்பிங் போகிறீங்களே, போன உடனே எல்லாம் தம்மா நீ ஓரமாக உட்காரு, நான் எனக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறமா வர்றேன். எந்த ஆம்பளையா சொல்லியிருக்கானா? நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு போன உடனே முதல்ல பிள்ளை வந்துருச்சுன்னா, வரலைன்னா மூத்த பிள்ளைக்கு, அதான் அந்த அம்மா, அதானுங்க நமக்கு மூத்த பிள்ளை. அது அங்கேருந்து வரும்போது நான் நிறைய பார்த்து வச்சுருக்கேன், நானும் தான் நிறைய பார்த்து வச்சேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்குவேன். இல்லை நான் நெட்லேயே போய் நிறைய டிசைன் பார்த்து வச்சுருக்கேன். இப்போல்லாம் டிசைனாக வருது, நம்ம ஊருக்கு வருதோ இல்லையோ, இருந்தாலும் கிடைச்சா பார்ப்போம் அப்படின்னு போய் அந்த கடையில் அவளை அந்த கடை ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு ஒவ்வொரு கணவனும் கை கட்டி நிற்கிறானே சார், அது அழிச்சாட்டியம் இல்லையா? எத்தனை ட்ரெஸ்ஸை தூக்கி போடுக்காந்தோம் அப்படி நமக்கே வைத்தறிச்சலா இருக்கு. ஏமா 30 சேலை பார்த்துருக்கியே, ஒன்று கூட உனக்கு பிடிக்கலையானா பேசாமல் இருக்கும். நமக்கு அந்நேரம் அந்த கடைக்காரன் நம்மளை பார்ப்பாங்க, எல்லாம் ஒரு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் மட்டும் போதுமாயா? நீ எல்லாம் பாவ கை கட்டி நிற்கிறையே சாமி,
நம்ம மனசுக்குள்ளே அவன் சொல்ல முடியாது. ஏன்னா கடையில் வியாபாரம் பண்ணுறவன் அவன் லேசாக ஒரு சிரிப்பான். இந்த உதட்டோரமாக நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பான். நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைப்பா, உனக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகும்டி, அன்னைக்கு இருக்கு என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிறியா, அன்னைக்கு வா அப்படின்னு நினைப்பமா இல்லையா? இந்த கடையில் போய் நிற்கிறானே சார், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் ஒன்று கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எதையாவது உங்களால் கொடுக்க முடியுமா? ஆண் ஒரு கேள்விக்கு இந்த பெண்களுக்கு யார் வேணாலும் சொல்லுங்க. உங்கள் அம்மாவுக்கு கண்ணாடி போடணும், கண்ணே தெரியலப்பா, நடக்கும்போது தடுமாறுது, ஏப்பா இந்த கண்டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறியா சொல்லுங்க. ஏம்மா எங்கள் அம்மாவை கண்ணாடி இவ்வளோ நேரம் டிவி பார்த்துச்சு. அதில் வர்ற பொம்பளை எல்லாம் எந்தெந்த சீரியலில் வர்றான்னு கேளுங்க சொல்லும். நீங்கள் வந்தோடனே நடிக்குது. நமக்கு டிவியில் வர்றவன் நடிக்கிறாளா, இல்லை எங்கள் அம்மா நடிக்குதா, இல்லை இவன் நடிக்கிறாளா, 3 நடிகைகளை மொத்தமாக பார்க்க முடியாது. ஏய் இருந்துட்டு போட்டுமேம்மா, எங்கள் அம்மாம்மா, இன்னும் ஒரு கண்ணாடி என்ன விலை பெறும், நான் எம்பிட்டு சம்பாதிக்கிறேன், தேவைக்கு செலவு பண்ணணும். பக்கத்து வீட்டு பாட்டி கண்ணாடி போட்டதுனால உங்கள் அம்மா போடணும்னு சொல்லுது, பகட்டுக்கு பேசுது. இப்போ நமக்கு தோணும், நீயும் அதே மாதிரி தானே, பக்கத்து வீட்டு அம்மா ஒன்று வாங்கினதுக்கு தானே நீயும் வாங்கணும்ட அப்படின்னு தோணும். சொல்ல முடியாது, சொன்னீங்கன்னா நிம்மதி இருக்காது. இப்போ நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒன்று செய்வதற்கு கூட உங்களால் முடியவில்லை என்றால் ஆண் எதை இழக்கிறான்? அவன் தானே ஒத்து போவதால் குடும்பங்கள் வாழ்கிறதுன்னு ஆண்கள் பேசினதுல உண்மை இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு விஷயம், நீங்க கலெக்டரா இருக்கலாம், கமிஷனரா இருக்கலாம், வாத்தியாரா இருக்கலாம், அல்லது சாதாரண கூலியா இருக்கலாம், எந்த பணியில் இருந்தாலும் ஒரு நேரம் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, ஆண்களை சொல்கிறேன், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று உங்களை திட்டும்போது, சில நேரம் ஏதாவது ஒரு நேரம் திட்டுவலாம். இப்போ நான்லாம் பேங்க்கில் வேலை பார்த்தேன், மேனேஜருக்கு திடீர்னு என் மேலே கோபம் வரலாம், வெளியில் பேசுகிற மாதிரி இங்கே பேசாதீங்க சார் அப்படின்னு சொன்ன ஆளுகள்லாம் எனக்கு இருக்காங்க. மேடையில் பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது அப்படின்னு என்கிட்ட பேசுனவங்களாம் இருக்காங்க. அந்நேரம் நமக்கு என்ன ஒரு பொழப்பியா, அங்கே போனால் நல்லா சேர் போட்டு நீட்டாக உட்கார வைக்கிறாங்க, இங்கே வந்தால் இவர்கிட்ட வசதி வாங்க வேண்டியது தோணுமா இல்லையா? இப்போது நமக்குள்ள ஏதோ ஒரு நேரம் சுருக்குனும் போதெல்லாம் போதும்டா இந்த வேலை தூக்கி எறிஞ்சிட்டு போவோம்டான்னு தோணும். அப்போதெல்லாம் ஒவ்வொரு ஆணின் கண் முன்னாடியும் மனைவி குடும்பம் தெரிவதால் தான் 1000 அவமானங்களை தாங்கிக் கொண்டு அவன் வேலைக்கு போகிறான். அடுத்த நாள் அதே ஆளை பார்த்து சொல்லிடுறான், சாரி சார் நேற்று ஏதோ பேசிட்டேன் சார். இல்லை இல்லை நானும் தான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன், நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க. எதுக்காக அடுத்த நாள் போகிறான்? நின்றுட்டோம்னா பிள்ளைக்கும் மனைவிக்கும் ஒன்றும் இருக்காதியா. அவமானங்களை தாங்குகிறான் ஆண் என்றால் அவன் விட்டு கொடுப்பது அதிகம் இல்லையா? தயவுசெய்து பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்கள்கிட்ட குறைகள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் குறைகளோடு அவன் எதை இழந்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் நினைத்தால் கணவனை பற்றிய புதிய பார்வை உங்களுக்கு பிறக்கும் என்பதால் தயவு செய்து நினைச்சுக்கணும். அப்படின்னா அதிகம் விட்டு கொடுப்பது ஆண்கள். அப்போ ஆண்கள் அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துடலாமா? என்னப்பா பாதி மெஜாரிட்டியா இருக்கு. நான் கையை தூக்கல சொல்ல மாட்டேன், சார் தான் சொல்லிட்டேன். ஒரே ஒரு விஷயம் சார் ஒரு விஷயம் சொன்னார், அது நினைவில் வச்சுக்கோங்க. வலது கையும் இடது கையும் செயல்களில் ஒன்று, 2 ஒரே சமம் அப்படின்னாரு. அதில் சின்னதாக ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றத நீங்கள்லாம் நினச்சி பார்க்கலாம். வலது விரல் இருக்கிற அளவு இடது விரல் இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கைக்கு பொருந்துகிற மோதிரம் இந்த கைக்கு பொருந்தாது. ஒன்று பெருசு லூஸாக இருக்கும், அல்லது ஃபிட் ஆகாது. நீங்கள் கண்ணாடி செக் பண்ண பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி போடுறீங்கள, கண்ணாடி போட போங்க, எந்த ஆப்டிக்கல்ஸுக்கு போனாலும் இந்த கண்ணை இப்படி வச்சு இந்த இடத்துல இந்த ஐபால்ஸோட இதை எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வலது கண்ணுக்கு எடுத்துட்டா நம்ம என்ன சொல்கிறோம், 2 கண்ணு ஒரே பார்வை தான் பார்க்குதுன்னு சொல்லலாம்ல. நான் வலது கண்ணுக்கு எடுத்து அப்படியே வைக்க மாட்டான், இடது கண்ணுக்கு எடுப்பான். காரணம் இதனோட பொசிஷனிங் வேறு 2 ஒரே மாதிரி இருக்கு.
மட்டும் இருக்கு. கையின் நீளம் காலின் நீளம் கூட சில மில்லி மீட்டர்கள் மாறுகிறதா. நீங்கள் யோசிச்சுக்கங்க, மறந்துடாதீங்க. இது உடம்பு முழுக்கவே ஒரே அளவு அல்ல. இது உடற்கூறு ஆய்வில் இது சொல்கிறாங்க. ஹைட்டில் இருந்து எல்லாமே மில்லி மீட்டர், அது கண்ணுக்கு தெரியாதது. எல்லா வகையிலையுமே வலது இடதுன்றதுல ஏதாவது ஒன்று சின்னதாக மாற்றம் இருக்கும். இந்த சின்ன மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த செய்தியும் கொஞ்சம் பார்த்துடலாமே நினச்சேன்.